நம்ம மீட் பண்ண போகிறவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதி, அதாவது பிரவச்சனகர்த்தா. நிறைய பிரவச்சனங்கள்லாம் பண்ணியிருக்கார். அண்டு இன்ட்ரெஸ்டிங்லி அவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்து அந்த கம்பெனியை விட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக தன்னை வந்து இதிலேயே ஈடுபடுத்தின்னு இருக்கார். நமஸ்காரம். நமஸ்காரம். கணேஷ் சர்மா அப்படின்னு சொன்னாலே பீப்புள் இமீடியட்லி ரிலேட் யூ வித் மகா பெரியவா. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ பெரியவா மகா பெரியவா வந்து விதேக முக்தி அடைஞ்ச போது நீங்கள் கூடவே இருந்தேன் இல்லையா? அந்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? வந்து அந்த பெரியவா முக்தி அடையிறதுக்கு முன்னாலாம் கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் தரிசனம். வந்து ஸோ அதனால் அந்த தரிசனம்ங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக எப்பொழுதும் போய் பார்க்குறாப்புல ஃப்ரீயாக பார்க்குறாப்புல இல்லாத கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ஸோ அதுவே நமக்கு ஒரு மென்டலி ஒரு பக்குவத்தை பெரியவா கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணாலும் என்னமோ தெரியல. ஓகே. வந்து நான் அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேயில் நான் ஆஃபீஸில் இருந்தேன். எனக்கு மத்தியானம் லஞ்சும் போது என்னோடய கலீக் வந்து சொன்னார், டிவியில் நியூஸ் வந்திருக்கு, இது மாதிரி பெரியவா சித்தி ஆகிட்டா அப்படின்னு. பெரிய ஷாக் அது. உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டோம், நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு நேராக காஞ்சிபுரம் போயாச்சு. அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் ஈஸியாக போக முடிகிறாப்புல இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு லேட் ஆக ஆக மறுநாளைக்கெல்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போகணுங்கிற அளவுக்கு டிராஃபிக்கெல்லாம் வெளியிலே நிறுத்தி அப்படி இருந்தது. ஓகே. ரொம்ப கூட்டமாக இருந்தது. நாங்கள் முன்னால் போயிட்டதுனால மடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டோம். அன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அன்றைக்கி அனுஷம் வேறு. ஸோ எப்பொழுதுமே அனுஷத்துக்கு நாங்கள் காஞ்சிபுரம் போவோம். அங்கே பிரதோஷ மாமாவத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட பிரதோஷ மாமாவாக இருக்குது. அங்கே பெரியவாளுக்கு காத்தால ஹோமங்கள், சாயந்தரம் பெரியவா ஊர்வலம், பட ஊர்வலம்லாம் நடக்கும். வந்து ஆனால் பெரியவா அன்றைக்கி காத்தால இப்படி சித்தி ஆகிட்டா அப்படின்னா இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில. ஆனால் பிரதோஷ மாமா அழக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவா போனாப்புல பெரியவா இல்லை, அது பிரம்மஞானி. அதனால் போக்கும் வரவும் புடரும் இல்லா புண்ணியனே அப்படின்னு ஞானிகள் வரதும் கிடையாது போகிறதும் கிடையாது. அந்த ஸ்தூல சரீரம் வராப்புல தெரியறது போகிறாப்புல தெரியறதே வழிய வந்து அதனால் அது சாஸ்வத வஸ்து. அதனால் இது அழக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்.